ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் இந்த லாக்டவுன் பீரியடில் எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டில் இருந்து நல்லா படிங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஹவு டு சால்வ் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் பை எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணும் ஐ எம் கோயிங் டு டீச். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லா ஸ்டெப்பையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. எலிமினேஷன் மெத்தட் ஸ்டெப் டு ஃபாலோ. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? ஃபஸ்ட்டு நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு they will give 2 equations. Say x plus 2y equal to 3. X plus 2y equal to 3. The second equation 2x plus y equal to 3. X plus 2y equal to 3, 2x plus y equal to 3. ரெண்டு equations கொடுத்தாங்க. First name the equations 1 and 2. We know how to solve by substitution method. Now we want to solve by elimination method. First, multiply both the equations by some suitable non-zero constant to make coefficients of one variable either x or y numerically equal. இப்போ we have to select எந்த வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணால் அவுட் பண்ணணும், அதை எடுக்கணும். இப்போ எக்ஸ் ஒரு வேரியபிள் இருக்குது, ஒய் ஒரு வேரியபிள் இருக்குது. எந்த வேரியபிளை முதல் எலிமினேட் பண்ணணும், எக்ஸா ஒய்யா, அது நம்ம தான் டிசைட் பண்ணணும். இப்போ எக்ஸை டிசைட் பண்ணுனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவலாக வரணும். இப்போ ஒய்யை டிசைட் பண்ணால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஈக்குவலாக வரணும். இப்போ நான் எக்ஸை டிசைட், இப்போ ஐ வாண்ட் டு எலிமினேட் எக்ஸ். டு எலிமினேட் எக்ஸ் I have to make the coefficient of x of both the equations should be same. The second equation of coefficient of x is 2, and the first equation of coefficient of x is 1. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை 2 பண்ணனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 2 மாறிடும். அப்போ என்ன பண்ணும், ஈக்குவேஷன் 1. இப்போ ரவுண்டில் போகிறது ஈக்குவேஷன் 1 into 2 implies. அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2 into x 2x plus 2 into 2y 4y equal to 2 into 3 6. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் ஆல்ரெடி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 2x இருக்குது, அது ஒன்று பண்ணுங்கன்னா நான் மல்டிப்ளை பை 2 1. ஸோ ஈக்குவேஷன் 2 into 1, ஈக்குவேஷனில் 2 into 1 ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2x plus y equal to 3. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, first to multiply the equations by some suitable non-zero constant. 2 ஒரு non-zero, 1 ஒரு non-zero, to make coefficient of either x or y. இங்கே நான் x ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். நியூமெரிக்கலி ஈக்குவல் ஆகிடுச்சா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, 2 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் we have to select which variable to be eliminated, x or y. If we want to eliminate x, make the coefficient of x of both the equations are same. If you want to eliminate y, make both the coefficients of y are same. Second step, then add or subtract one equation from the other. Add or subtract from one equation from the other, so that one variable gets eliminated. ஒரு வேரியபிள் எலிமினேட் ஆகிடும். இப்போ நான் இந்த எக்ஸை எலிமினேட் டிசைட் பண்ணிவிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் சேமாக கொண்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி இது எலிமினேட் பண்ணணும், ஒன்று ஆட் பண்ணால் 4x ஆகிடும். ஆனால் சப்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் இது என்னாகும், எலிமினேட் ஆகும். ஸோ ஆட் ஆர் சப்ட்ராக்ட். அப்போ நம்ம எக்ஸை எலிமினேட் பண்ணணும்னா ஆட் பண்ணால் எலிமினேட் ஆகுமா, இல்லை சப்ட்ராக்ட் பண்ணால் எலிமினேட் ஆகணும், அது முதல் டிசைட் பண்ணணும். அப்போ இது சப்ட்ராக்ட் பண்ணால் தான் எலிமினேட் ஆகும். அப்போ சேஞ்ச் இது சைன். இங்கே முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குது, இது மைனஸ் சைன். இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைன். இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைன். ப்ளஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைன். அப்போது இது என்னாகும், ப்ளஸ் 2x மைனஸ் 2x சப்ட்ராக்ட் பண்ணால் கேன்சல். 4yலேருந்து மைனஸ் ஒய்யை சப்ட்ராக்ட் பண்ணால் 3y ஈக்குவல் டு 6லேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணால் 3. ஸோ we got, see, if you get an equation in one variable
இப்போ என்னாச்சு எக்ஸ் எலிமினேட் பண்ணி ஐ காட் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். அப்போ இதில் வந்து 3y ஈக்குவல் டு 3, y இஸ் ஈக்குவல் டு 3/3 1. ஸோ ஒய்யோட வேல்யூ கிடைச்சாச்சு. ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ டேக் another example equation. This is by adding another equation to it. First equation x plus 2y equal to 3. Second equation 2x minus y equal to 1. Now I want to eliminate y. I want to eliminate y. If I eliminate y, I want to make the coefficient of y as equal. Here the second equation coefficient of y is plus 2. In the second equation, in the first equation the coefficient of y is plus 2. In the second equation the coefficient of y is minus 1. So I want to make both the coefficients should be equal. So to make both the coefficients equal, I am going to first equation 1 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணிட்டா x plus 2y equal to 3. x plus 2y equal to 3. Then I want to make அப்போ second equation 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். செகண்ட் equation 2 ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 2 into 2x 4x minus 2 into y 2y equal to 2. இப்போ எலிமினேட் பண்ணணும் வந்தாச்சு. ஒய்யை எலிமினேட் பண்ணணும் வந்தாச்சு. இப்போ ஒய்யை இப்போ இதை ஆட் பண்ணால் எலிமினேட் ஆகுமா, சப்ட்ராக்ட் பண்ணால் எலிமினேட் ஆகும்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் ஆட் பண்ணால் தான் எலிமினேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணால் எலிமினேட் ஆகுது. போனதில் சப்ட்ராக்ட் பண்ணால் தான் எலிமினேட் ஆச்சு. பட் போத் ஆர் சேம் சைன். ரெண்டு ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யும் சேம் சைனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணு, டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் ஆட் பண்ணு. இங்கே பாரு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன். ஸோ ஆட். அப்போ ஆட் பண்ணாலும் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோம்னா அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 4x இங்கே ஆட் பண்ணால் கேன்சல், இங்கே ஆட் பண்ணால் 5x, இங்கே ஆட் பண்ண 3 + 2 5. ஸோ 5x is equal to 5. ஸோ we got eliminated if you get an equation in one variable. அப்போ எலிமினேட் பண்ணி go to step 3. Step 3 னா solve the equation in one variable x or y to obtain get 6 value. அப்போ வேல்யூ கிடைக்கணும் என்ன பண்ணும்? 5x is equal to 5, x is equal to 5/5. Suppose x is equal to 5. So by either by subtracting or adding we can find the eliminate one variable. Third step. இப்போ ரெண்டுமே நடக்கல. In step 2 we obtain a true statement. இப்போ அதே ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus 2y equal to 3. செகண்ட் ஈக்குவேஷன் 2x plus 4y equal to 6. First equation x plus 2y equal to 3. Second equation 2x plus 4y equal to 6. I want to eliminate y. See, coefficient of y in the first equation 2, coefficient of y in the second equation is 4. I want to make equal coefficient of 2. What will happen? 2x plus 4y equal to 6. 2x plus 4y equal to 6. Now second equation into 1. Second equation into 1. What will happen? 2x plus 4y equal to 6. Now I want to eliminate y. So how to eliminate? By adding or subtracting. Now subtraction only it is eliminated because both the signs are same sign. After change the sign. Minus sign, minus sign, minus sign. Now see 2x minus 2x cancel. 4y minus 4y cancel. 6 minus 6 cancel. So 0 equal to 0. It is a true statement. Left hand side is 0, okay? Right hand side is 0, okay? It is a true. In step 2 we obtain a true statement. True statement is left hand side is 0, right hand side is 0. It is a true. 0 equal to 0. So it is a true statement. If it is a true statement involving no variable, inge variable illa, left hand side variable illa, then the original pair of equation, this original pair of equation has infinite time addition. The original pair of equation has infinite time addition. Paanga x plus 2y equal to 3. 2x plus 4y equal to 6. Put x is equal to 1, 1. Y is equal to 1. 1 plus 2, 3.
Put x is equal to 1, 2, 2 plus 4, 6. Put y is equal to 0, y is equal to 0, x is equal to 3. Y 0, x 3. Upper y is 0, x is equal to 3. Here also y 0, this will become 0. 2 into 3, 6. 2 into 3, 6. Put x 0, y is equal to 1.5. Put x 0, y is equal to 1.5. X 0, 0. 2 into 1.5, 3. X 0, 2 into 0, 0. 4 into 1.5, 6. So, this pair of equation has infinitesimal solution. When it is infinitesimal solution, if left hand side no variable, right hand side equal to number, both are equal. Left hand side equal to right hand side, both are equal to 0, 0 or same number. This system has infinitesimal solution and the system is said to be consistent. Then second B, in step 2, if we obtain a false statement involving no variable, for example, consider this equation x plus 2y equal to 3, 2x plus 4y equal to 5. I want to cancel now x. I want to eliminate x. To eliminate x, I want to multiply first equation by 2. That implies 2x plus 4y equal to 6. Then second equation into 1. Second equation 1 gives 2x plus 4y equal to 5. Now how to cancel x? By subtracting. Now you subtract, change the sign. Here minus 2x plus 2x cancel, plus 4y minus 5 cancel, 0 equal to 1. 6 minus 5 equal to 1. Here 0 is not equal to 1. 0 is different, 1 is different. But 0 is equal to 1, we are getting a false statement. We obtain a false statement involving no variable in the left hand side but is right hand side number. This is a false statement. In this case, this system is inconsistent and has no solution. In the original pair of equation has no solution and it is consistent. This is the original pair of equation, unable to solve பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் இதை சால்வ் பண்ண முடியாது. எப்போ சால்வ் பண்ண முடியாது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேரியபிள் இல்லாமல் ஒரு நம்பர் 0 கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் நம்பர் கிடைச்சிச்சுன்னா it is a false statement, has no solution. Then third one, solve the equation. This is original. X plus 2y equal to 3, 2x plus 5 equal to 3. Now I am going to solve. See, to solve, I want to cancel y. I want to eliminate y. To eliminate y, I have to make both the coefficients of y of both the equations should be equal. So here 2, here 1. So first equation into 1 gives x plus 2y equal to 3. Then second equation into 2. So you are multiplied by 2, here only 1. So 4x plus 2y equal to 6. Now I want to eliminate y. To eliminate y, only subtractively y will be eliminated. Upper change the sign. So minus 2y plus 2y cancel. Then x minus 4x minus 3x. 3 minus 6 minus 3. So it is reduced to linear equation in one variable. So in first step, coefficient of one variable, with the coefficient of one variable. Second step, the add subtract equation others so that the one variable gets eliminated if we get equation in one variable. I am getting an equation in one variable. Then x is equal to minus 3 by minus 3 equal to 1. So I got the equation, I got the value x is equal to 1. Then solve the equation in one variable, obtain its value. I got the obtain its value. What is the fourth step? Substitute the value of x or y in either of the original equation. To get the value of y, substitute x is equal to 1 in equation 1 or in equation 2, you will get the variable y. But then substitute x is equal to 1 in equation 1. In equation 1. About 1 plus 2y equal to 3. 2y equal to
3 இந்த 1 அந்த பக்கம் போடல -1 equal to 2. Therefore y is equal to 2 by 2 is equal to 1. So here the solution is x is equal to 1 and y is equal to 1 are the solution. X is equal to 1 comma y equal to 1 are the solution. Therefore substitute the value of x or y in either of the original equation. We got two equations. We can substitute that first equation or in second equation to get the value of the other variable. That is the 4 steps involving solution of linear equation in two variable by elimination method. Example 11. The ratio of incomes of the two persons is 9:7 and the ratio of their expenditure is 4:3. If each of them managed to save rupees 2000 per month, find their monthly incomes. இங்க ரெண்டு பர்சனோட இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். வாட் இஸ் அன் இன்கம்? இப்போ சம் பர்சன் கோயிங் டு ஜாப், ஒரு மந்த்லி வேலை செய்கிறவங்க இருக்காங்க, டெய்லி வேலை செய்கிறவங்க இருக்காங்க, வீக்லி வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் மந்த்லி ஒரு சேலரி கிடைக்குது. தட் இஸ் கால்ட் இன்கம். வாட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர்? எக்ஸ்பெண்டிச்சர்னா காஸ்ட் ஆஃப் வெஜிடபிள் பர் மந்த்துக்கு வெஜிடபிள் வாங்குகிறோம், கரண்ட் பில் கட்டுறோம், உங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறாங்க, அப்புறம் ஹவுஸ் ரெண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாமே எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். அப்போ வாட் இஸ் எ சேவிங்? சேவிங் இஸ் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை சப்ட்ராக்ட் பண்ணால் we will get சேவிங். நீங்களும் இந்த சின்ன வயசுலேயே நல்லா சேவ் பண்ண கற்றுக்கணும். இட் இஸ் த ஃபஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் த சேவிங். த ஃபஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் தி சேவிங். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் சின்ன வயசுலேருந்து சேவ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் a very good habit. இப்போது சேவிங் ஃபஸ்ட்டு பர்சனோட இன்கம் வந்து லெட் 9:7. ரெண்டு பர்சனோட இன்கமோட ரேஷியோ வந்து 9:7. அதே ரெண்டு பர்சனோட எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ வந்து 4:3. Now we have to find the what is the income of the first person and the income of the second person. Papa, we don't know. First we will assume that the monthly income of first person monthly income of first person and then ratio கொடுத்துறதுனால we will assume that it is 9x is 9x. Second case, let the monthly income of second person is 7x. அதே மாதிரி let the monthly expenditure of first person is 4y. Expenditure in y, some other variable y. Income variable x, expenditure variable in y. Expenditure of the first person be y. Let the expenditure of the second person is 3y. Is 3y. Now we have to form the linear equation in two ways. Here what is given? Saving, they both saving rupees 2000 per month. What is the saving? Saving is equal to income minus expenditure is equal to 0. நமக்கு என்ன இன்கம் கிடைக்குதோ அந்த இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவெல்லாம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு அதான் சேவிங்காக கிடைக்கும்.
Our income minus expenditure equal to saving. Papa, what is the first person income? 9x. Minus first person expenditure 4y equal to what is the amount of saving? Rupees 2000. 2000 equation number 1. Then second person income 7x. Second person expenditure 3y minus 3y equal to same. Both are saving same amount. Both are saving same amount, rupees 2000 per month. See, we got linear equation in two variable. Now we have to find the monthly income and monthly income. So we want to first check whether to eliminate x or y. X eliminate பண்ணுமா y eliminate பண்ணுமான்னு டிசைட் பண்ணணும். யார் டிசைட் பண்ண? நம்ம தான் டிசைட் பண்ணோம். இப்போ coefficient of x coefficient of x of both the equation வந்து 9 and 7. ஆனால் coefficient of y of both the equation 4 and 3 compared to 9க்கு 7க்கு கம்பேர் பண்ணல 4 and 3 very small number, சின்ன நம்பர். அதான் இப்போ easy multiplication table is very very easy. So try to cancel y. y தான் நம்ம எலிமினேட் பண்ணோம் instead of eliminating x. y because இதுக்கு பெரிய நம்பர் இருக்கு. அதனால் y எலிமினேட் பண்ணால் easy table, 3 table 4 table. To eliminate y, I want to keep both the coefficients of y in both the equations should be same. ஆனால் இங்கே -4க்கு இங்கே -3க்கு ரெண்டு சேம் அல்ல, இப்போ எலிமினேட் பண்ண முடியாது. So to get eliminate equation 1 into 3. ஈக்குவேஷன் 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே -12 வந்துடும். ஈக்குவேஷன் ஆஃப் 2 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -12 வந்துடும். அப்போ -12 இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து சேம் ஆயிடுச்சு. ஸோ வி கேன் கேன்சல். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 into 3 implies 3னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 27x minus 12y equal to 3 into 2000 6000. Then second equation into 4. Second equation into 4. 4 into 27x. 4 into 7x. 28x. Minus 4 into 3. Minus 3 minus 12y equal to 4 into 2000. 8000. So we have brought both the coefficients of y are here also -12, here also -12. Now decide whether to eliminate, whether we have to subtract or we have to add. Because both are same sign, -12y, -1, both are same sign, you subtract only. After subtracting only this cancel. To get subtracted, you have to change the sign. So before plus sign, here minus sign. Here minus sign, this is plus sign. Here plus sign, minus sign. Now see, minus 12y plus 12y cancel. Plus 27x minus 28x minus x equal to plus 6000 minus 8000 minus 2000. So cancelling x on minus sign on both sides. But x is equal to 2000. How to find y? Substitute x is equal to 2000 in any one of these two equations. In substitute x is 2000 in, I am substituting in 1. So 9 into 2000 minus 4y equal to 2000. 9 into 2000, 18,000 minus 4y equal to 2000. Therefore, 18,000 minus 2000 equal to, this is 4y. Minus 4y, right hand side will go 4y. After 18,000 minus 2,000, 16,000 equal to 4y. Therefore, y is equal to 16,000 equal to 4,000. So, y is equal to 4,000. So, we found both x and y. How to check
our equation is correct. Substitute any one of the equation, verification. Take an equation 9x minus 4y. I should get 2000. 9 into 2000 minus 4 into 4000. See, 9 into our x is 2000 minus y is 4000 is it. 9 into 2000 18,000 minus 4 into 4000 16,000 is equal to 2000. So 18,000 minus 16,000 2000 equal to 2000. So both sides equal. So our answer is perfectly correct. Now we have to write the conclusion. What is asked? Monthly incomes. Monthly income of first person. Monthly income of first person is 9x. Up in place of x put 2000. 9 into 2000 is rupees 18,000. Rupees 18,000. Then monthly income of second person is 7 into 2000 is rupees 14,000. Monthly income of first person is 18,000. Monthly income of second person is 14,000. Example 12. Use elimination method to find all possible solutions for the following pair of linear equations. 20 equation கொடுத்திருக்காங்க. 2x plus 3y equal to 8, equation number 1. 4x plus 6y equal to 7, equation number 2. We have to find all possible solutions by elimination method. First equation 2x plus 3y equal to 8, second equation 4x plus 6y equal to 7. First we have to decide which variable to be eliminated, x or y. We can eliminate x. x eliminate பண்ணலாம். அப்போ கோயில் ஆஃப் x ரெண்டுமே டிஃபரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக ஃபார்ம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 gives 2 into 2x 4x plus 2 into 3y 6y equal to 2 into 8 60. செகண்ட் ஈக்குவேஷனோட கோயில் ஆஃப் எக்ஸ் வந்து 4ஆகவே இருக்குது. அப்போ 4 கொண்டு வந்துட்டோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை 1 மல்டிப்ளை பண்ணால் போதும். இன்ட்டு 1 implies 4x plus 6y equal to 7. இப்போது கோயில் ஆஃப் எக்ஸ் of both the equation is same. Here the coefficient of y of both the equations same, but the constants are different. Then eliminate x. To eliminate x, we have to subtract. To subtract, change the sign. இங்கே ப்ளஸ் சைன் இருக்கு, மைனஸ் சைன். இங்கே ப்ளஸ் சைன் இருக்கு, மைனஸ் சைன். இங்கே ப்ளஸ் சைன் இருக்கு, மைனஸ் சைன். Now cancel. 4x minus 4x 0 plus 6y minus 6y 0. 16 minus 7 9. 0 plus 0 0 equal to 9. But which is 0 equal to 9 is not true. 0 வந்து 9க்கு ஈக்குவலாக இருக்காது. அப்போ 0 9 not equal. Therefore, but 0 not equal to 9, which is a false statement. Which is a false statement. Since it is a false statement, we are unable to solve the equation. Therefore, the system has no solution. This system
has no solution. No solution, and the system is consistent or inconsistent? It is inconsistent. Inconsistent. Example 13. The sum of a two-digit number and the number obtained by reversing the digits is 66. If the digits of the number differ by 2, find the number. How many such numbers are there? It is one of an important question. Example கேட்பாங்க. இது ஒரு நம்பர். What is a single digit number? ஒரு நம்பர்ல ஒரே ஒரு டிஜிட் இருந்தா அதுக்கு பேரு சிங்கிள் டிஜிட் நம்பர். Single digit number start from 0 to 9. Positive single digit number is 0 to number 9. What is the double digit number? Two digit number starts from 10, 11, 12, 13, 14 up to 99 is called two digit number. ஏன்னா அதில் ரெண்டு டிஜிட்ஸ் இருக்குது. ஒரு டிஜிட் வந்து ஒன்ஸ் பிளேஸில் ஒரு டிஜிட், டென்ஸ் பிளேஸில் ஒரு டிஜிட். சே எக்ஸாம்பிள், say 84. 84 is a two digit number. The digit in the unit place is 4. The digit in the tens place is 8. Equal 65. 65 is a two digit number. The digit in the unit place is 5. The digit in the tens place is 6. Likewise, this is called two digit number. About two digit number, how can we write this 84? 84 is 10 into 8 plus 4 into 1. 10 into 8 is 80. 80 plus 4 into 1 is 4. 80 plus 4 is 84. How can we write 65? 10 into 6 plus 5 into 1. 5 into 1. 10 into 6, 60. 60 plus 5, 65. So this is how can you, so we can write 84 as 10 into 8 plus 4, 65 as 10 into 60 plus 5. Plus 5. Likewise, we have to find a two digit number. What is the sum of the two digit number? 8 plus 4, 12. What is the difference of the two digit number? 8 minus 4, 4, or 4 minus 8 minus 4. What is the sum of the two digit number? 6 plus 5, 11. What is the difference of the two digit number? 6 minus 5 plus 1 or 5 minus 6 minus 1. If difference means we got two numbers. Sum means we got only one number. So, sum of the two. So, we know sum of the digits and the product, sum of the digits and the difference of the digits. What is the product of the digits? Product of the digits is 8 into 432. What is the product of the digits? It is 6 into 530. So, if we, in number 8, நமக்கு questions நம்ம கேட்பாங்க. Sum of the digits, product of the digits. What is the reverse number? The reverse number for this is 48. Reverse number is 48. Ones place to tens place no? Tens place digit ones place. That is called the reverse number. Reverse number of 65 is 56. Reverse number of 65 is 56. So reverse number. How to get a reverse number? Interchange the place. Ones place is tens place equal. No, tens place is ones place equal. That is called reverse number. So according to this situation, we can solve this question. Here, sum of a two-digit number and the number obtained by reversing the digits. So first we have to check what is find the two-digit number. How to find the two-digit number? We require two digits. Two digits. We require a digit in the unit place and a digit in the tens place. That only we form a two-digit number. So assume that the digit, let the digit in unit place or ones place, one and the same. Unit place be x. The digit in the unit place be x. Let the digit in tenth place
be y. Because we got to find the two-digit number. Therefore, the two-digit number is the two-digit number is. How to form the two-digit number? Multiply the digit in the tens place by 10. Tens place is y. 10 into y plus x. This is a digit in the ones place. This is digit in the tenth place. So 10 into y plus 6 is the general two-digit number. Then you have to form the reverse number. The reversed number. The reverse number is we have to interchange the digits. This is ones place digit to come tens place digit. The tens place digit to go to ones place digit. This is 10 times plus 5. This is the original number. This is the reverse number. See, sum of the two-digit number. The sum of the two-digit number. This is the original number, and the number obtained by reversing the number is this. This is the reversed number. It is the original number. Sum means we have to add. Sum of the number and its reverse number is obtained by the digit is 66. So this is the original number. This is the reverse number and add பண்ணா 66. அப்போ by condition 1, by condition 1, 10y plus x, this is the original number, plus reverse number, plus y equal to 66. That is the first equation. We have to simplify. X plus 10x, 11x. 10y plus y, 11y equal to 66. Now, we can divide by 11. Because 11 table போகும். Divide by 11, x plus y equal to 6, equation number 1. We got x plus y, we got the first equation. Now we require another equation. To solve linear equation in two variables, we need two equations. One equation is got, we want to find the second equation. For the second equation, the condition is given. If the digits of the number differ by 2, the difference of the two digits is 2. Either x minus y equal to 2 or y minus x is equal to 2. Second condition, they differ. They differ. What are they? The digits. The difference in the digits. They differ by 2. That is x minus y equal to 2, equation 2, or y minus x is equal to 2. Why there are two conditions? Because we don't know which digit is greater than the other digits. X greater or y greater or solve it. If x is greater, x minus y equal to 2. If y is greater, y minus x is equal to 2. We have to solve 1 and 2, and we have to solve 1 and 3. Solving 1 and 2. Solving 1 and 2. X plus y equal to 6. Equation 1. X plus y equal to 6. X minus y equal to 2. Equation 2. Here, no need of making equal coefficients. Already equal coefficients. Coefficient of x is 1, here also coefficient of x is 1. Coefficient of y is 1, coefficient of y is minus 1. Even though. Now, we can cancel. How to cancel? By adding we can cancel y. Because plus minus we can add very easy. So, by adding this can cancel. Adding x plus 6, 2x is equal to add 6 plus 2, 8. Therefore, 2x is equal to 8. X is equal to 8 by 4, 8 by 2 is equal to 4. 8 by 2 equal to 4. Then substitute x is equal to 4 in any one of the equation. In 1.
So 4 plus y equal to 6. Therefore y is equal to 6 minus 4, 2. We got x is the digit in the unit place. Y is equal to 2 is the digit in the tens place. Therefore the number is therefore the 2-digit number is, what is the 2-digit number? That is the original number, 10y plus x. 10 into, what is your y? Y is equal to 2 plus 4 is equal to 20 plus 4 is equal to 24 is the first number. Now solving 1 and 3. Solving 1 and 3. X plus y equal to 6. X plus y equal to 6. Second equation, y minus x is equal to 2. You can minus x plus y equal to 2. Both are one and the same. Y minus x minus x plus y 2. If we can cancel. Both are equal coefficients, but minus sign, so cancel. Plus x minus x cancel. 2y equal to 8. Y is equal to 4. Y is equal to 4. Now we have to find x. Substitute y is equal to 4 in 3. In 3. Suppose y minus 4 minus x. 4 minus x is equal to 2. Equal to, suppose 4 minus 2 equal to x. Minus x in the பக்கம் x plus 2 in the பக்கம் minus 2. Upper 2 equal to x. We got x is equal to 4. Therefore the 2-digit number is number is 10 into, in this case y. In this case y is equal to 4. 10 into 4 plus 2 equal to 10 into 4, 40, 40 plus 2, 42 is the another number. 42 is the another number, 24 is the another number. What is that? How many such numbers are there? There are 2 such numbers. There are 2 such numbers. 2 such number. One is 24 and 42. How to verify our answer is correct? Sum of the digits. The difference of the digits is 2. 4 minus 2, 2. 4 minus 2, 2. Then add 2-digit number and the reverse number. First 2-digit number is 24. 24. Its reverse number is 42. Add 66. If we take this. In this case, the first number is 42. Its reverse number is 24. See 66. So our answer is correct. Therefore, the 2-digit number is 24 and 42.